வாங்க உலகத்தோட ஒரு பயங்கர மர்மமான அதே சமயம் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கோவிலுக்குள்ள போகலாம். இது நம்ம இந்தியால அஸ்ஸாம் மாநிலத்துல அமைஞ்சிருக்கு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு கோயில், அங்க இருக்கிற கடவுள் நம்மள மாதிரி ஒரு சாதாரண பெண் மாதிரி மாதவிடாய் ஆகுறாங்க. இதான் அந்த கோவிலோட மைய நம்பிக்கையே. கேட்டாலே ஆச்சரியமா இருக்குல்ல. இது வெறும் கதை இல்லைங்க. நிஜமாவே ஒவ்வொரு வருஷமும் நடக்கிற ஒரு விஷயம். பக்கத்துல ஓடுற பிரம்மபுத்திரா நதி செக்கச்செவேல்னு மாறுற இந்த அதிசயம் அறிவியலுக்கும் அற்புதத்துக்கும் நடுவுல இருக்கிற கோட்டையே அழிச்சிடுது. இத பார்க்க தான் லட்சக்கணக்கான மக்கள் இங்க வராங்க. சரி, இப்போ வாங்க அந்த கோவிலோட மிக முக்கியமான, அதாவது அதோட கருவறைக்குள்ள போலாம். ஆனா இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? கருவறைக்குள்ள நீங்க எதை பார்க்க போறீங்கன்றதை விட எதை பார்க்க மாட்டீங்கன்றது தான் இங்க ஹைலைட். ஏன்னா பொதுவா நம்ம கோவில்கள்ல பாக்குற மாதிரி இங்க சாமி சிலையே கிடையாது. ஆமா, எந்த உருவமும் இல்ல. அதுக்கு பதிலா இங்க மக்கள் வழிபடுற விஷயம் ரொம்பவே வித்தியாசமானது, ஆழமான அர்த்தம் உள்ளது. பக்தர்கள் ஒரு இருட்டான குகை மாதிரி இருக்கிற கருவறைக்குள்ள மெதுவா இறங்கி போவாங்க. அங்க பெண்ணோட பிறப்புறுப்பை குறிக்கிற யோனி வடிவத்துல ஒரு பாறை இருக்கு. அதிலிருந்து இயற்கையா ஒரு நீரூற்று எப்பவுமே சுரந்துட்டே இருக்கும். இந்த பாறையத்தான் மக்கள் காமாக்கியா தேவியாவே பாக்குறாங்க. எல்லா உயிர்களுக்கும் ஆதாரம் இதுதான்னு சொல்லி வழிபடுறாங்க. சரி, இந்த இடம் மட்டும் ஏன் இவ்ளோ ஸ்பெஷல்? எல்லா உயிர்களோட தொடக்கமாகவும் பிரபஞ்ச சக்தியோட மையமாகவும் ஏன் இத கருதுறாங்க? இதுக்கு பின்னாடி ஒரு பிரம்மாண்டமான புராண கதையே இருக்கு. வாங்க அதை கேட்கலாம். கதை என்னன்னா, தக்ஷனோட மகளான சதி தேவி தன்னோட கணவர் சிவனை அவமானப்படுத்தினதால யாகத்தீல விழுந்து உயிரை விட்டுடுறாங்க. இதனால கோபத்தோட உச்சத்துக்கு போன சிவன் அவங்களோட உடலை தூக்கிட்டு பிரபஞ்சத்தையே அழிக்கிற ருத்ரதாண்டவம் ஆடுறார். அப்போ உலகத்தை காப்பாத்த வர்ற விஷ்ணு தன்னோட சுதர்சன சக்கரத்தால சதியோட உடலை 51 துண்டுகளா வெட்டுறார். அந்த பாகங்கள் பூமியில விழுந்தடங்கள் எல்லாமே சக்தி பீடங்களா மாறுச்சு. இதுல ரொம்ப முக்கியமா தேவியோட யோனி, அதாவது பிறப்புறுப்பு விழுந்த இடம்தான் இந்த காமாக்கியா அமைஞ்சிருக்கிற நீலாச்சல் மலை. அதனாலதான் இது படைப்பின் இருப்பிடமாகவும் எல்லா சக்தி பீடங்களையும் விட ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததாகவும் பார்க்கப்படுது. சரி, புராண கதைய ஓரமா வைப்போம். இப்போ இந்த கோவில உலக அளவுல ஃபேமஸ் ஆக்கின ஒரு வருடாந்திர திருவிழாக்கு வருவோம். அதுதான் அம்புபாச்சி மேளா. இத கிழக்கின் கும்ப மேளான்னு கூட சொல்வாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஜூன் மாசத்துல ஒரு 3 நாளைக்கு காமாக்கியா தேவி மாதவிடாய் ஆகிறதா ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு. அந்த 3 நாட்களுக்கும் கோவில் கதவை மூடிடுவாங்க. எந்த பூஜையும் நடக்காது. தேவிக்கு முழுசா ஓய்வு கொடுக்கற நேரமா இத பாக்குறாங்க. பக்தர்கள் எல்லாம் இத தேவியோட நேரடி அற்புதமா, அவங்க சக்தியோட வெளிப்பாடா பாக்குறாங்க. ஆனா அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, அந்த நீரூற்று வர்ற பகுதியில மண்ணுல இரும்புச்சத்து ரொம்ப அதிகமா இருக்கலாம், இல்லனா சின்ன பார் மாதிரியான தாதுக்கள் இருக்கலாம். அதனாலதான் தண்ணி செவப்பா மாறுதுன்னு ஒரு புவியியல் விளக்கத்தை கொடுக்கறாங்க. ஆனா இங்கதான் ஒரு பெரிய கேள்வி வருது. சரி, அறிவியல் சொல்றது கரெக்ட்னு வச்சுக்கிட்டாலும் ஒவ்வொரு வருஷமும் ஜோதிட ரீதியா துல்லியமா கணிக்கப்பட்ட அந்த 3 நாட்கள்ல மட்டும் ஏன் அந்த தண்ணி சிவப்பா மாறுது? இதுக்கு அறிவியலால இன்னும் முழுமையான பதில் சொல்ல முடியல. இந்த கேள்விதான் கோவிலோட மர்மத்தை இன்னும் அதிகமாக்குது, இல்லையா? இந்த திருவிழாவோட முக்கியமான அம்சம் பிரசாதம் தான். கோவில் கதவை மூடுறதுக்கு முன்னாடி அந்த யோனிப்பாறை மேல ஒரு வெள்ளை துணிய விரிச்சு வச்சிடுவாங்க. 3 நாள் கழிச்சு கோவிலை திறக்கும்போது அந்த துணி செந்நிற திரவத்துல நனைஞ்சிருக்கும். இத ரக்த வஸ்திரம்னு சொல்வாங்க. இந்த துணியோட சின்ன சின்ன துண்டுகளை பக்தர்களுக்கு பிரசாதமா கொடுப்பாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம்னும் பெரிய அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும்னு மக்கள் ஆழமா நம்புறாங்க. இந்த கோவிலோட சக்தி வெறும் ஆசிர்வாதங்களோட நின்னுடல. இங்க தெய்வீக கோபத்துக்கும் பல நூற்றாண்டுகளா தொடர்ற சாபங்களுக்கும் கூட பஞ்சமில்ல. அத பத்தின கதைகளும் நிறைய இருக்கு. உதாரணத்துக்கு சுமார் 500 வருஷத்துக்கு முன்னாடி கோச் வம்சத்து ராஜாவான நரநாராயணன் இந்த கோவில புதுப்பிச்சு கட்டினார். ஆனா ஒரு நாள் தேவி நடனமாடுறத அவர் திருட்டுத்தனமா பாத்துட்டார். இதனால கோபமான தேவி, உன் வம்சத்துல இனிமே யாராவது இந்த கோவில நிமிர்ந்து பார்த்தா அவங்க மரணம் அடைவாங்கன்னு ஒரு சாபம் கொடுத்தாங்க. நீங்க நம்புவீங்களான்னு தெரியல, ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த அரச குடும்பத்து வாரிசுகள் இந்த கோவில் பக்கம் வந்தா குடையால மறைச்சுக்கிட்டு தான் போவாங்களாம். அந்த அளவுக்கு அந்த சாபம் இன்னைக்கும் உயிர்ப்போட இருக்கு. இன்னொரு கதை கூட ரொம்ப பிரபலம். நரகாசுரன் ஒரு அசுரன் காமாக்கியா தேவிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டான். அதுக்கு தேவி ஒரு நிபந்தனை போட்டாங்க. ஒரே ராத்திரியில கோவிலுக்கு ஒரு கல் படிக்கட்டை கட்டி முடிக்கணும்னு சொன்னாங்க. அவனும் கிட்டத்தட்ட வேலையா முடிக்க போறான். ஆனா விடிறதுக்கு முன்னாடியே தேவி ஒரு சேவல பூவை வச்சு அவனை ஏமாத்திட்டாங்க. அந்த முடிக்கப்படாத படிக்கட்டுகளை நாம இன்னிக்கும் அங்க பார்க்கலாம். சரி, இவ்ளோ கதைகள், சடங்குகள், மர்மங்கள், இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற ஆழமான செய்தி என்ன? இந்த கோவில் உண்மையில நமக்கு என்ன சொல்ல வருது?
உண்மையில காமாக்கியா கோவில் பெண்மையையும் பெண்களோட இயற்கையான மாதவிடாய் சுழற்சியையும் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு முறையில கொண்டாடுது. படைப்பின் ரகசியமே பெண்ணுக்குள்ள தான் இருக்குன்ற விஷயத்த இது ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது. நம்ம வாழ்ற உலகத்துல மாதவிடாய்ங்கிற விஷயத்த ஒரு தீட்டாவும் ஏதோ அசுத்தமான விஷயம் மாதிரியும் பாக்குறோம். ஆனா இங்க அதே விஷயம் தெய்வீகமா பார்க்கப்படுது, வழிபடப்படுது. ஒரு இயற்கையான உடலியல் நிகழ்வு தீட்டு இல்ல, அதுதான் உயிரோட ஆதாரம், அதுதான் சக்தியோட மூலம்னு நமக்கு ஒரு முற்றிலும் மாறுபட்ட பார்வையை இந்த கோவில் கொடுக்குது. சோ கடைசியா காமாக்கியா கோவில நம்ம எப்படி பாக்குறது? இது அறிவியலா, அற்புதமா, இல்ல இந்த உலகம் தீட்டுன்னு ஒதுக்கி வச்ச ஒரு விஷயத்த எப்படி மதிக்கணும்னு கத்துக் கொடுக்கிற ஒரு சக்தி வாய்ந்த பாடமா? இந்த எளிய விளக்கங்களை தாண்டி பெண்ணோட உடலை தெய்வமா பாக்குற ஒரு நம்பிக்கையோட சக்திய பத்தி யோசிக்க வேண்டிய நேரம் இது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?